சரி, இப்போ நம்ம பார்க்க போகுது எஃபார்பிள் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். கொஸ்டின் பார்க்குறது ஏபி சிம்பிளி ஹேஸ் received the following grants from government of Delhi for its newly started pharmaceutical business. அப்போ ஏபிசிங்க்கு வந்து கிராண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்குதுங்க நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸ்க்காக. ஃபர்ஸ்ட் 20 lakhs ரிசீவ் ஃபார் இமிடியட் ஸ்டார்ட் அப் ஆஃப் பிஸ்னஸ் வித்தவுட் ஃபர்தர் கண்டிஷன்ஸ். அப்போ 20 lakhs நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி இமிடியட் ஸ்டார்ட் அப் ஃபார் எனி கண்டிஷன் எதுவுமே கிடையாதா? அப்போ என்ன செய்வீங்க? சிம்பிள் தான். சிஜி அப்படின்ற டு கவர்மெண்ட் கிராண்ட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபாட் government grant 20 lakhs. இதுதான் entry. வேற என்ன வரும்? 50 lakhs received for research and development drugs required for the treatment of cardiovascular disease. The following conditions that drugs should be available to the public 20% cheaper from current market price. Drugs should be in accordance with the quality prescribed. There is two conditions they have. ரெண்டு கண்டிஷன் அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20% மார்க்கெட் ரேட்டை விட சீப்பராக கிடைக்கணும். அடுத்து வந்து இந்த குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் இவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 lakhs should be recognized in profit loss account on systematic basis over the period which entity recognized as expenses related to the cost for which grants are intended to be compensated provided that there is considerable assurance that the ABC will comply with condition attached to the grant. சரி, நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிங்க சிஸ்டமேட்டிக் ஓவர் பேசிஸ். அவங்க ஏதாச்சும் வருஷம் சொல்கிறாங்கன்னு இந்த வருஷம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் ரெகனைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. 2 acres ஆஃப் லேண்டு ரிசீவ் ஃபார் செட்டப் ஆஃப் லேண்ட். இது வந்து அசட்டான்னு கேட்டால் எஸ் அசட் தான். நான் டிப்ரிசிபிள் அசட். நல்லா புரிஞ்சுங்க. ஃபேர் வேல்யூ 10 lakhs. ஃபேர் வேல்யூ அவனுக்கு கொடுத்துட்டான். ரிசீவ் ஃபார் செட்டப் ஆஃப் லேண்ட். அப்போ 2 acres ஆஃப் லேண்ட் ரிசீவ் ஃபார் செட்டப் ஆஃப் லேண்ட். அப்போ லேண்டு வாங்குறீங்க. லேண்ட் உள்ள ஒரு லேண்ட் அக்கௌண்ட் கேட்டால் 2 கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கவர்மெண்ட் கிராண்ட் தான். அப்போ ஆன்சர்ஸ் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா land should be recognized at a fair value of 10 lakhs and the government grant should be present in the balance sheet by setting up the grant of deferred income. Alternatively, deduct from the grant from the cost of the assets. In the given case, land is granted no cost. It will be present in the books at the nominal value. அதான் நான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் nominal value. அப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் போடும்பொழுது இப்போ லேண்டுன்னு சொல்லிட்டு நாமினல் காஸ்ட் 0 போட்டுருங்க. நீங்கள் என்ன கவர்மெண்ட் கிராண்டே வாங்கிட்டு 10 lakhs. இது காஸ்ட்னா அது கழிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் கிராண்ட் லேண்ட் என்ன செஞ்சுக்கணும் 0வா நான் என்ன செஞ்சுட்டு வந்துட்டோம். நாமினல் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ நாமினல் வேல்யூ ஏன்னா ஃபேர் வேல்யூ போட முடியாது. அவன் வந்து கிராண்டாக கொடுத்தான். அதனால நாமினல் வேல்யூ. அப்போ அதான் சொல்கிறாங்க. லேண்ட் ஷுட் பி ரெகனைஸ்ட் அட் ஃபேர் வேல்யூ 10 lakhs from the government should be presented in the balance sheet by setting up grant as a deferred income. இப்போ கிராண்ட் அஸ் டெஃபர்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி அதாவது பிஎம்ல போன டெஃபர்ட் இன்கமாக நீங்கள் 10 lakhs என்ன செஞ்சாங்க வர வச்சு தான் ஆகணும். அப்போ என்ன செய்வீங்க பிஎம்ல அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க டெஃபர்ட் இன்கமாக நீங்கள் என்ன செய்வீங்க சிஜியை என்ன செய்வீங்க 10 lakhs. இங்கே என்ன இருக்கும் ஃபினான்ஷியல் 10 lakhs இருக்கும். 10 lakhs வந்து என்ன செஞ்சுட்டே வந்துடும். கண்டிஷன் 3 years இருந்துச்சுன்னா 3 years வந்து நினச்சுன்னா பிஎம்ல பண்ணி கழிச்சிட்டே வரலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு வருஷமே நீங்கள் போட்டுக்கலாம். இதான் அந்த கான்செப்ட். அடுத்தது 2 lakhs received for purchase of machinery. 2 lakhs received for purchase of machinery 10 lakhs. Useful life of machinery is 5 years. Depreciation on this machinery be on stating basis. அப்போ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் மெஷினரி 5 years. அப்போ டெப்ரிசியேஷன் என்ன போடுவீங்க? மெஷினரி காஸ்ட் வந்து 10 லட்சம். மெஷினரி காஸ்ட் வந்து 10 லட்சம் ரூபாய். 10 lakh divided by 5 years. அப்போ எவ்ரி இயர் டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் 2 lakhs நீங்கள் போடுங்க. பட் கிராண்ட் நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டீங்க? 2 lakhs வாங்கிட்டீங்க. அப்போ மெஷினரி காஸ்ட் எவ்வளோ தான்? 10 minus 2 divided by 5. அப்போ 8/5. அப்போ 8/5 போட்டால் எவ்வளோ வரும்? கம்மியாக தான் வரும். அப்போ 8/5 1.6. அப்போ 1.6 நீங்கள் இப்படி போடுங்க. இப்படி கூட டெப்ரிசியேஷன் போடலாம். 1.6 போடலாம் அல்லது 2 போடலாம். 2 போட்டால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். இதை 10 lakh அந்த கிராண்ட் 2 lakhs நீங்கள் கன்சிடர் பண்ணணும்.
இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இது கிட்டத்தட்ட ஈஸி தான் உங்களுக்கு, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ 2 lakhs should be recognized as a deferred income and will be transferred to P&L account last over the years. ஸோ இன்கேஸ் வந்து 2 lakhs divided by 5, அப்போ வந்து அந்த 2 lakh வந்து 5 இயர்ஸ்க்கு நீங்கள் டெஃபர்ட் இன்கமாக கன்சிடர் பண்ணீங்கன்னா 40,000 த்ரோட் த இயர். ஆல்டர்னேட்லி இப்படி கூட போடலாம், நான் சொன்னேன் அதை 10லேருந்து 2 கழிச்சு சேர்த்து 8 divided by 5 போட்டு 1.67 நீங்கள் என்ன செய்யலாம் போகணும். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1 பார்த்தாச்சு. இப்போ நம்ம சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். 2 செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு புல்லட் பேமெண்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு சொன்னோம். ஏ லிமிட்டட் ரிசீவ் த கவர்மெண்ட் கிராண்ட் ஆஃப் ருபீஸ் 1 lakh at 5% payable after 5 years with full payment. Prevailing market rate of interest is 12%. அப்போ 5 வருஷம் கழிச்சு தான் தரீங்க. அப்போ 12% பர்சன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம போடணும். தான் 10 லட்சத்துக்கு 5% பேபிள் ஆஃப் 3 years இன் புல்லட் பேமெண்ட். கவர்மெண்ட் கிராண்ட் வந்து 10 லட்சம் வாங்குறாங்க, 5 லட்ச ரூபா வந்து பர்சன்டேஜ் வட்டி தராங்க. ஆனால் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10 லட்சத்துக்கு 5% போட்டால் அந்த 10 லட்சம் 3 2 5 1 கோடி, 1 கோடிக்கு 5% போட்டால் இன்ட்ரெஸ்ட், ஆனால் 12% தான் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாங்கணும். மற்ற 24 பாருங்கள், சிம்பிளான சம்பளம். அப்போ மாதம் 5% வட்டி போட்டு அவ்வளோதான் வருது, 5 5 5 5 5. ஸோ 1 கோடி ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது 12% டிஸ்கவுண்ட் ரேட் போட்டால் எவ்வளோ வரும்? 74,600, 74,76,000 வரும். ஸோ 74,76,000 மைனஸு 1 கோடி, மைனஸு 1 கோடி, 1 கோடியிலிருந்து 1 2 3 4 5 6 மைனஸ் 74 76 656. ஸோ 25,23,334 டெஃபர்ட் இன்கமாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். மிச்சக்கூடிய அமௌண்ட்டை வந்து என்னவாக தான் கன்சிடர் பண்ணணும்? லோன் அமௌண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் டெஃபர்ட் இன்கம் ரெண்டுமே வந்துச்சு. இந்த 74,76,656 தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம ஃபேர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. ஸோ 5 lakh இப்போ க்ளோசிங் வந்து கிடைச்சிடும். அப்போ ஏ லிமிடெட் வில் ரெக்கக்னைஸ் 25,23,344 as the கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம இனிஷியல் ரெக்கக்னேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இனிஷியல் ரெக்கக்னேஷன் தான் வந்து இங்கே சொல்லியாச்சு, 5,23,344 அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியான சம், இது ஆல்ரெடி பார்த்த சம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 3. MNC Limited receive government grant in nature of exemptions of custom duty on capital goods with certain conditions related to exports goods under export promotions capital schemes of Government of India. State whether there is government grant under NDAS 20, government grants and the disclosure of government assistance. If yes, then how the same is to be accounted for if it is grant related to assets or grant related to income, which is very important. அவன் என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு போகுது, எம்என்சி வந்து கிராண்ட் வாங்கிட்டான். என்னது? நேச்சர் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் கேபிட்டல் குட்ஸ் with certain conditions related to export goods under the export promotion scheme. See, in this scheme, paragraph 3 of India state that government grants or assistance by government in form of transfer of resources to one entity in return of past or future complaints with certain conditions to operating activities of the entity. They exclude those forms of government assistance which cannot reasonably have value placed upon them and transactions with the government which cannot be distinguished from the normal trading transactions of the entity. In accordance with the above conditions, the given against exemptions of customs duty under EPCGC is government grant and should be accounted as per the provisions of NDAS 20. அப்போ இந்த என்ன சொன்னோம்னா, grant related to assets or government grant whose primary condition is that an entity qualifying for them should purchase, construct or otherwise acquire long-term assets. Subsidiary conditions may also be attached to the restricted type of location of these assets and periods during which they to be acquired or held. Grants related to income or government grants other than those limited. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கவர்மெண்ட் கிராண்ட், இன்கம்மா அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட்
related to assets including non-monetary grant fair value shall be presented in the balance sheet by setting up grant asset deferred income. If it is defined that the grant is related to income, then shall be present as follows. அப்போ அதர் இன்கம்னு நீங்கள் என்ன செய்யணும் காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டாக இருந்தால் asset வந்து including non-monetary grants at a fair value shall be present in the balance sheet by setting up the grant as a deferred income. அப்போ பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தாலும் நீங்கள் deferred income கன்சிடர் பண்ணணும், பிஎன்ல கொண்டு deferred income கன்சிடர் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டட் டு அசட்ஸாக இருந்துச்சுன்னா அது நான் மானிட்டரி கிராண்டாக இருந்தால் ஃபேர் வேல்யூ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டட் டு இன்கமாக இருந்துச்சுன்னா grant related to income are prescribed as per part of profit and loss account either separately under general headings such as other income, alternately the deducting from their related expenses அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கழிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து ABC Limited is a government company and set up first time adopter of India is as per the previous gap contributions received by ABC Limited for government grant which is in the nature of promoters contribution have been recognized capital reserves are treated as a part of shareholders funds in accordance with the provisions of India's 12 accounting grants. State whether the accounting treatment of government grants in nature of promoters contribution as part of as per India's 12 is also permitted under India's 20th government grant disclosure of accounting governance சொல்கிறாங்க. அப்போ ஏபிசி இஸ் a government company first time adopter of India is as per the provision gap contributions received by ABC from the government which holds 100% shareholding in ABC Limited which is nature of promoter contributions have been recognized in capital reserves and treated as a part of shareholders funds in accordance with India's 12 accounting grants. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஈஸியான கான்செப்ட் தான், ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பக்கம் நான் சொல்கிறேன். சின்ஸ் ஏபிசி லிமிடெட் இஸ் a government company, it implies that government has 100% shareholders in the entity. As per India's 20, entity needs to determine whether the payment is provided as a shareholder contribution or as a government. Equity contribution will be recorded in equity, while grant will be shown in statement of profit and loss account. Whether it is concluded that contributions are in nature of government grant, the entity shall apply principle India AS 20 retrospectively as per India AS 101, first time adoption of India AS. So India AS 20 requires all grants to be recognized as income on systematic basis over period which the entity recognizes as expenses related to cost which grant intend to compensate. Unlike AS 12 and India AS 20 requires the grant to be classified as either capital or income grant and does not permit recognition of government grant in nature of promoters contribution directly to shareholders. Yes. அடுத்தது இதுக்கு 5க்கு வரும். 5 Rainbow carries out various projects for which it has either received government financial assistance or is in the process of receiving the same. The company has received 2 grants of 1 lakh each related to the following ongoing research and development. First one related to Clean River project which involves research into the effect of various chemicals based on the industrial area in Madhya Pradesh. However, no major steps have been completed by Rainbow Limited to commence this research on 31st March 2022. Second grant relates to commercial development of new equipment that can be used to manufacture eco-friendly substitute for existing plastic products. Rainbow Limited is confident about the technical feasibility and the financial viability of the new technology which will be available for the sale in the market by 2023. In September 2021, due to floods near one of its factories, the entire production was lost and Rainbow Limited had shut down the factory for 3 months. The state government announced the compensation packages of all manufacturing entities affected due to floods. As per the schemes, Rainbow Limited is entitled to compensation based on the average previous 3 months sales figure prior to floods, for which the company is required to submit applications on or before 30 June 2022 with necessary figures.
Financial statement of Rainbow Limited for the year ended 31st March 2022 or to be adopted by the 31st May 2022, by which the date on claim form would not have been filled with the state government. Suggest the account treatment, if any, of the two grants received and the flood-related compensation in the books of accounts of Rainbow Limited as 31st March 2022. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து க்ளீன் ரிவர் ப்ராஜெக்ட்டு, இன்னொன்று வந்து ரிசர்ச். இதுக்கு வந்து எங்கள் வருமானத்தை கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் எங்கே வாங்குறாங்க? க்ளீன் ரிவர் ப்ராஜெக்ட் இன்வால்வ் டூ ரிசர்ச். இதில் வந்து அன்கண்டிஷனலாக சொல்கிறாங்க. ஈவன் தோ ரிசர்ச் ஹேஸ் நாட் பின் ஸ்டார்டட் நார் எனி major steps have been completed by Rainbow Limited comments the research here, the grant will be recognized immediately in the profit loss account. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் கொடுக்கும்போது எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் அவன் கிராண்ட் கொடுத்துட்டான். அதனால இதை பற்றி நம்ம வேண்டிய அவசியம் கிடையாது. Alternately, in the case grant is conditions to expenditure on research, the grant will be recognized in the books of Rainbow Limited over the 3 years expenditures being recovered. அப்போ இந்த ஒரு கண்டிஷன் இல்லாட்டினா நம்ம உடனே ரெக்கக்னைஸ் பண்ண, கண்டிஷன் இருந்தால் அந்த த்ரோ தி இயருக்கு ரெக்கக்னைஸ் பண்ண. செகண்ட் கிராண்ட் வந்து ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ எக்யூப்மெண்ட், அது வந்து டெப்ரிசிபிள் அசெட் ஆயிடுச்சு. டெப்ரிசிபிள் அசெட் ஆச்சுன்னா டெப்ரிசியேஷன் போட்டி ஆகணும். Information in the given questions, equipment will be available for in the market 2023, hence that by time grant relates to concession of an asset should be initially recognized as deferred income. Deferred income should be recognized as income on systematic and rational basis over 3 years. The entity should recognize liability in balance sheet 2022 and 23 March. Once the equipment starts getting used in the marketing process or the manufacturing process, deferred income should be recognized over the asset's useful life of the common set of depreciation cost. Alternatively, in DS 20, Rainbow Limited would also permit to offset the deferred income of 1 lakh against the cost of equipment. அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து floor for flood compensations. Rainbow Limited will be able to submit an application on or before 31st March 2020, the year 2022-23. Although flood happened in September 2011 and the loss was incurred due to flood in the year 2011-12, the entity should recognize income from the government grant in the year when applications form related to it submitted and approved by the government for compensation. Since the year 2011-12, the application form could not be submitted due to adoption of financial respect of sales figures flood occurred. Rainbow Limited should not recognize the grant as it has not begun received at 31st March 2012. That's all. And நம்ம கடைசியாக பார்க்க போகிறது last one. An entity opens a new factory and receives government grant of 15,000 in respect of capital equipment costing 1 lakh. It depreciates all machinery 20% on statement basis. இது ரொம்ப ஈஸி இல்லையா? 1 லட்சம் மைனஸ் 15,000 85,000 போட்டுக்கலாம். அப்படிதான் போட்டிருப்பாங்க அக்கௌண்டிங். ஸோ அதான் பார்த்தீங்க 1 லட்சத்து 20%. ஏன்னா டிப்ரிசியேஷன் 1 லட்சம் மைனஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. 1 லட்சம் மைனஸ் 85,000 இன்ட்டு 20% போட்டால் 17,000. when the grant is deducted from the காஸ்ட்டில் போட்டால் 17,000 தான் நம்ம போட்டோம். அப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் 85,000 மைனஸ் டிப்ரிசியேஷன் 48,000. ஸோ இந்த செகண்ட் கான்செப்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வேளை அப்போ அங்கே அப்படி போல when grant is transferred as a deferred income கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ 10 லட்சத்துக்கு நான் 20,000 போட்டுவேன். கிராண்ட் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, எவ்வளோ வாங்கிக்கிறீங்க? 15,000. அது 3 வருஷத்துக்கு போட்டால் எவ்வளோ வச்சுங்க? 5 ஒர்க்கிங் நோட்டு 1ல் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எதில் 3,000. அதாவது 15,000 இன்ட்டு 20% தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் டிப்ரிஷியேட் கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்டு 15,000, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் 20%, 30,000. ஸோ எப்படி சார் 3,000 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் பாருங்கள். 1 லட்சத்துக்கு 20% மட்டும் 20,000. இங்கே 20,000 கொடுக்கல. பட் இங்கே பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் வந்து 1 லட்ச ரூபா நான் போட்டுருவேன். டெப்ரிசியேஷன் நான் என்ன செஞ்சிருவேன்? 20,000 கழிச்சு நான் எவ்வளோ காமிப்பேங்க? 20,000 காமிப்பேன். பட் கவர்மெண்ட் கிராண்ட் வந்து நான் எவ்வளோ வாங்கினேன்? 15,000 வாங்கினேன். அதில் 20% நான் ரெக்கக்னைஸ் பண்ண பாருங்க. கவர்மெண்ட் கிராண்ட் 15,000ல் 20% போட்டால் 3,000. கவர்மெண்ட் கிராண்ட் 12,000 மைனஸ் 3,000 கரண்ட் லைபிலிட்டி. சரி, இந்த 12,000 எனக்கு வந்தது எப்படின்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா 15,000ல் 3,000 போயிடுச்சு, மிச்சம் கொடுத்த 12,000. அப்போ டோட்டலாக 12,000. அப்போ கவர்மெண்ட் கிராண்ட் டெஃபர்ட் இன்கமாக கன்சிடர் பண்ணால் என்ன அப்படின்னா, டெஃபர்ட் இன்கமாக கன்சிடர் பண்ணும்போது அந்த வருஷத்துக்குரியது என்ன செஞ்சிடும்? போயிடும்.
அப்போ திருப்பி ஒரு தடவை கணக்கு படிச்சுன்னா தான் விளங்கும். In battery, government can 15 lakhs in respect of capital equipment. It depreciate almost 20% on a straight line method. Straight line method தான் depreciation போடுறாங்க. அப்போ 20%. அப்போ 20%, 1 லட்சத்தில் 20% போட்டால் எவ்வளோ? 20,000 ரூபாய். இப்போ 5 வருஷமா, 5 வருஷம் கணக்கு வரும் பாருங்க. இது வந்து புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 1 லட்சத்துக்கு 20% ஸ்டேட்மெண்ட் மெத்தட். அப்போ 20,000னா 1 லட்சம் 20,000 5 5 இயர்ஸ் வேஜ். அப்போ நீங்கள் கிராண்ட்டி நீங்கள் அதே மாதிரி தானே கொண்டு வரணும். அப்போ 5 இயர்ஸ் 20% 3,000. அப்போ எவ்ரி இயர் நான் ஏன் 3,000 நான் கொண்டு வரேன்னு புரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு 3,000 கவர்மெண்ட் கிராண்ட் நான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபண்டு நான் கம்மி பண்ணி பேலன்ஸ் ஷீட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நான் ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு? அப்போ நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல 3,000 மட்டும் நான் ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு. மிச்சம் கூட லாங் டைம் இருக்க போகிறேன். ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். சரி, ஏன் 9,000 நான் கரண்ட் போட்டோம்னா அது இன்னும் இருக்குது. இன்னும் 2, 3, 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு இருக்கிறதுனால நான் கரண்ட்னா இந்த வருஷத்துக்கு நான் ரெக்கக்னைஸ் பண்ணி வரலாம் 3,000. இது ரொம்ப முக்கியமான சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு கூட. தேங்க்யூ.